ஏண்டி இதை கூட உன்னால பொறுத்துக்க முடியாதா? சித்ரா, இது முழுக்க முழுக்க ஓன் டெசிஷன். அண்ட் ஆஸ் அ லாயரா, ஃப்ரெண்டா, எனக்கு கேட்க ஒரே ஒரு கேள்வி தான் இருக்கு. ஐ யூ ஷுர் அபவுட் திஸ்? தெரியல, ஆனால் அப்படி தான் தோணுது. எப்படி முடிவு பண்ணுறது? கண்ணாடி பார்த்து கேட்க வேண்டிய கேள்வியை என்கிட்ட கேட்குற. கேட்டிருக்கியா? சித்ரா வாசுதேவ் நெக்ஸ்ட் வீக் பெங்களூரில் மீட்டிங் சொல்லியிருக்காங்க. நீ உன் வீட்டுக்கு போனா போ, அதான் கேட்டே இருக்கிய. நூறு பக்கத்தில் வரவே பயமாக இருக்கு. அந்த காளியம்மா மாதிரி இருக்கு முகம். பெரியல புருஷ முண்டாட்டிக்குள்ள நடக்காததா இதெல்லாம்? லைட்டாக கை மேலே பட்டாலே முகம் அப்படி சவுக்குது. மதியானம் அம்மா வரேன்னு சொல்லியிருக்காங்க என்னோட. ஏய், மூஞ்சி அப்படி வச்சுக்காத. அட்லீஸ்ட் கொஞ்சமா சந்தோஷமாக்காம நடிக்கலாம்ல, சிரிக்கலாமே. நான் எதுவும் மைண்ட்ல வச்சுக்கலப்பா, நீதான். நான் எப்படி முகம் வச்சிருந்தோம், எதுவும் நடக்காத மாதிரி என்னை ஒட்டி இவ்வளோ பக்கத்தில் வந்து நின்று பேசுகிறான் பாரு. அவ்வளோதான், நீ அப்படி சொல்லணும்னு இருந்தது, ஆனால் சொல்லலை. உனக்கும் அவனுக்கும் நடுவில் இருக்கிற தூரம் இதில் ஒரு சிக்னேச்சர், அவ்வளோதான். கடைசியா கேட்கிறேன், உன்னால முடியுமா முடியாதா? முடியல. ஏண்டி இதை கூட உன்னால பொறுத்துக்க முடியாதா? இதெல்லாம் வாழ்க்கையில ரொம்ப சகஜம்தாமா. பொண்ணுன்னா எப்படி இருக்கணும்,
எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு பலமா இருக்க வேணாம். அதை விட்டுட்டு விவாகரத்து அது இதுன்னு பெரிய வார்த்தைலாம் சொல்லாதம்மா. தமிழில் சொல்லும்போது தான் கஷ்டமாக இருக்குமா? இங்கிலீஷில் அவ்வளோ சிரமமாலாம் இல்லை. டிவோர்ஸ் அவ்வளோதான். இது பாரு, ஏற்கனவே கல்யாணம் ஆன பொண்ணை எவன்டி கட்டிக்குவான்? ஒரு பொண்ணுக்கு ரொம்ப முக்கியம் கன்னித்தன்மை தான். அதை தொலைச்சிட்டு நீ என்ன? அம்மா, எனக்கு அந்த கன்னித்தன்மையை விட என்னோட நிம்மதி தான் ரொம்ப தேவை. சித்ராங்கிற பேருக்கு பதிலாக உனக்கு அதிக பிரசங்கின்னு பேர் வச்சிருக்கணும். உங்க அப்பா உனக்கு செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்காரு. அப்பா, நீங்க இருந்திருக்கணும். இப்போ அம்மாவுக்கு பதில் சொல்லு. என்னை தாங்கி பிடிக்க நீங்க இருந்திருக்கணும்ப்பா. சித்ரா வாசுதேவ். ஆக்சுவலி சித்ரா வாசுதேவன். சின்ன வயசுல நீங்க சொல்லி கொடுத்ததெல்லாம் ஞாபகம் இருக்கு. டான்ஸ் கற்றுக்க சொன்னது, அப்புறம் ரௌத்ரம் பழக சொன்னது. ஆனா வாழ்க்கையில பயன்படுத்த மறந்துட்டோம்ப்பா. பயந்து பணிந்து மிரண்டது போதும், பயந்து பணிந்து மிரண்டது போதும், இனி தெளிந்து துணிந்து மீண்டெழ வேண்டும். தெளிந்து துணிந்து மீண்டெழ வேண்டும். மழலை மனம் மாறாத உன்னை, மழலை மனம் மாறாத உன்னை, வன்புணர வருவோனாயில் மாற வேண்டியதவனை மாற்றம் காண்போம் இனிமேல். போதும்பா போதும், இனி நாளைக்கு. அடுத்த அடியை நீ எடுத்து வைத்தால் 1000 கதவுகள் திறந்திடும் உனக்கு. அழுகை அதை நீ துடைத்தெறிந்தால் ஆடவர் திமிரும் அடங்கிடும். வலியது மட்டுமே பிழைத்திருக்கும். விதி என்று தேங்கி விடாமல் வீரம் கொண்டு வெளிவா பெண்ணே. ஒரு கையெழுத்து போட நான் ஏன் இவ்வளோ தயங்கணும், யோசிக்கணும்? வெளியே போக 100 காரணங்கள் இருக்கிறப்போ தங்க சொல்ற அந்த ஒரு காரணத்தை நான் ஏன் தேடணும்? எல்லா கேள்விகளும் போய் ஒரே ஒரு பதில்ல முடியுற தெரியாது. இந்த குழப்பம் எனக்கு மட்டும்தானா, இல்லை இந்த மாதிரி யோசிக்கிற நிறைய பேர் வெளியில இருப்பாங்களா? கண்டிப்பா இருப்பாங்க. ஏன்னா பார்க்க ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்கன்னு சொல்ற இந்த உலகத்துல ஒரே மாதிரி யோசிக்கவும் வாழவும் செய்யற 10 பேராச்சும் இருப்பாங்க தானே. தினமும் எனக்கு ஆறுதலா இதை சொல்லிதான் நான் என் மனசை தேத்திக்கிறேன். ஆக்சுவலி இதே குழப்பம் எனக்கு 12 வயசுலேயே இருந்தது. அப்பா அம்மா பிரியணும்னு முடிவு பண்ணப்புறம் நான் யார் கூட இருக்கணும்னு ஒரு கேள்வி வந்துச்சு. எப்படி தீர்மானிக்கணும்னு தெரியாம இருந்தது. ஆனா அப்பா கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ரொம்ப நாளா தனிமைதான் என்னோட சுதந்திரம். அது ஒரு மனநிலை. ஆனா என் சுதந்திரத்தின் நேரம் மிக குறைவு. எவ்வளோ நேரம்னு கேட்டா, வானம் சிவக்கும் வரை, கிளிகள் கூட்டமா வீட்டுக்கு போகும் வரை, இன்னொரு எந்திர குயில் சத்தம் நான் கேட்கும் வரை. ஏய், நல்லா பாத்தியா இல்லையா? ரூம்ல தான் வச்சிருந்தேன், ஆனா இப்ப காணோம். அந்த சிவப்பு ஃபைல் தானே? இவ்வளவு நான் என்ன கருப்பு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஏதாச்சும் பத்திரமா வச்சுக்க சொல்லி கையில கொடுத்தா எங்கடி கொண்டு போய் வச்சிருக்க? இல்ல இல்ல, ஃபைல் நான் மட்டும் பார்த்துட்டு சொல்றேன். தொலைட்டோம். இருக்குடி உனக்கு. டேய், ஹலோ மரமண்ட, லைன்ல இருக்கியா இல்லையா? ஹலோ ஹலோ, இருங்க இருங்க, நான் பார்த்துட்டு கூப்பிடுறேன். இவன ஆ
வாழ்க்கையில் யாரும் துணை இல்லாத நேரத்தில் உனக்கு துணையா இதோ இந்த சத்தம் எப்பவும் கூட இருக்கும். இருக்கணும். அதான் நீங்க இருப்பீங்களே. அப்பா கூட இல்லாத நேரத்தில். ரொம்ப யோசிக்காத. இனிமேல் ஏக்கம் ஏனல் பெண்ணே, இனி தெளிந்து துணிந்து மீண்டெழ வேண்டும். பன்னெண்டு வயசுல இருந்த ஒரு குழப்பத்தை பத்தி சொன்னேனே. சில தீர்மானங்கள் எப்படி எடுக்கணும்னு தெரியாம இருக்கும்போது நம்மளா அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிப்போம். ஆனா அதான் சரியான வழியான்னு கேட்டா அதுவும் தெரியாது. பயந்து பணிந்து மிரண்டது போதும், இனி தெளிந்து துணிந்து மீண்டெழ வேண்டும். மழலை மனம் மாறாத உன்னை வன்புணர வருவோனாயின் மாற வேண்டியது அவனே. மாற்றம் காண்போம் இனிமேல். இனிமேல் ஏனடி ஏக்கம் பெண்ணே, இடி ஒளிய நாடி நீயும் வா. தெளிந்த விழியில் தோன்றாதே மாலிரோளே, நெருப்பின் காம்பில் பூக்காதே பூமலரிங்கே.
தெரியாது. அடுத்த அடியை நீ எடுத்து வைத்தால் 1000 கதவுகள் திறந்திடும் உனக்கு. அழுகை அதை நீ துடைத்தெறிந்தால் ஆடவர் திமிரும் அடங்கிடும். வலியது மட்டுமே பிழைத்திருக்கும். விதி என்று தேங்கி விடாமல் வீரம் கொண்டு வெளிவா பெண்ணே. பெண்ணே வீரம் நீடி உள்ளே சுடற்கடல் நீ. துணித பெண்ணே துணை வாசர மனம் உண்டு, உனக்கு ஒளி உண்டு. நடை போடடி ராணி நீயே. மற்ற காயங்கள் மாதிரி இதுவும் மறைஞ்சிடும். ஆனா ஒரே ஒரு வித்தியாசம், இது எனக்கு யாரும் கொடுத்த காயம் இல்லை, நான் உண்டாக்குன காயம்.